கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கருகரான சத்தியங்களை எளிய முறையில் குறுகிய நேரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வேத தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த காணொலியில் நீங்க கேட்க போகிற தலைப்பு என்னவென்றால், எலிசா எலியாவிடம் கேட்ட இரட்டிப்பான ஆவியின் வரம் என்றால் என்ன? வாட் இஸ் டபுள் போர்ஷன் ஆஃப் எலிசா ஸ்பிரிட்ஸ்? இந்த கருத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதில் முக்கியமான காரியங்கள் என்னவென்றால், எந்த ஒரு ஆவிக்குரிய தலைவனும் தன்னுடைய கிருபை வரங்களை மற்றவர்களுக்கு கடத்த முடியாது, டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எலிசா கேட்ட இந்த விண்ணப்பத்தினுடைய நோக்கம் என்ன? சரியான பொருள் என்ன? ஏன் இந்த விண்ணப்பத்தை எலிசா எலியாவிடம் கேட்டான்? இது உண்மையாகவே லிட்டரலா நடந்ததா, நடக்கவில்லையா? இந்த விண்ணப்பத்தை எலிசா கேட்டதனுடைய பின்னணி என்ன? ஏன் இந்த காரியத்தை கேட்டான்? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொலியில் பதில் உண்டு. கேளுங்கள், பயன்பெறுங்கள். ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கருகரான சத்தியங்களை, வேதத்தில் புரிந்து கொள்ள முடியாத பகுதிகளை குறுகிய நேரத்தில் உங்களுக்கு எளிதான முறையில் புரிந்து கொள்ள முடியாத இந்த வேத பாடங்களை நீங்கள் கேட்டு ஆதரிக்கும்படியாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால், இந்த செய்திகளை நீங்கள் முதல் முறையாக கேட்பீர்கள் என்றால், என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதை ஆதரிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி சப்ஸ்கிரைப் செய்யும் போது அந்த பெல் பட்டனையும் அழுத்தி நீங்கள் என்னுடைய நோட்டிபிகேஷனை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், எலிசா எலியாவிடம் கேட்ட இரட்டிப்பான ஆவியின் வரம் என்றால் என்ன? வாட் இஸ் டபுள் போர்ஷன் ஆஃப் எலிஜா ஸ்பிரிட்? இந்த தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். எலியா தீர்க்கதரிசியை பொறுத்தளவில் பழைய ஏற்பாட்டில் உள்ள மிக முக்கியமான தீர்க்கதரிசிகளில் எலியாவும் ஒருத்தர். அவர் 16 அதிசயங்களை செய்ததாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகள் மழை பெய்யாதபடி தேவனுடைய வார்த்தையை போதித்து இயற்கையின் மீது ஆளுகை செலுத்திய நபராக காணப்பட்டான். 3 முறை வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி தேவனுடைய வல்லமையை புற இனத்தார் மக்கள் மத்தியிலும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் மத்தியிலும் வெளிப்படுத்தினான். தான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தினார். மரித்து போன விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். ஏசபேல் என்கிற ஒரு புற இனத்து பெண்மணி இஸ்ரேலுடைய அரசியாக முடிசூட்டப்பட்ட பொழுது அவள் பாகாலுடைய வழிபாட்டை இஸ்ரேல் தேசத்தில் புகுத்தி அதை தீவிரமாக செயல்படுத்திய பொழுது அதை முகமுகமாக எதிர்த்த ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரன் தான் இந்த எலியா தீர்க்கதரிசி. இப்படி பலவிதமான சிறப்புகளை கொண்டவன். அது மாத்திரமல்ல, மரிக்காமலே உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட 2 நபர்களில் எலியாவும் ஒருவர். இப்படிப்பட்ட எலியா உயிரோடு இருந்த காலத்திலேயே தனக்கு பின்னால் யார் வர வேண்டும் என்பதை ஆண்டவர் முடிவு செய்து எலிசாவை தனக்கு பின்னால் வருகிற தீர்க்கதரிசியாக அடையாளப்படுத்தப்பட வேண்டும், அபிஷேகம் பண்ண வேண்டும் என்கிற கட்டளையை தேவனிடமிருந்து பெற்று அதன்படி எலிசாவை அவன் தனக்கு பின்னால் வருகிற தன்னுடைய வாரிசாக நியமித்ததாக 1 ராஜாக்கள் புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்த்தால் தெரியும். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. இதற்கு பிறகு எலிசா எலியாவை பற்றியுள்ள காரியங்கள் 2 ராஜாக்கள் புத்தகம் 2வது அதிகாரத்தில் தான் வருகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எலியாவும் எலிசாவும் உடனிருந்து தேவனுடைய தீர்க்க தரிசன ஊழியங்களை நிறைவேற்றியதாக நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 2வது அதிகாரத்தில் உள்ள நிகழ்வுகளை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். எலியா தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற காரியத்தை அறிந்திருந்தாலும் அதைத்தான் அவன் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அந்த காரியம் அங்குள்ள தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்கப்பட்டபடினால் எந்த வினாடியும் எலியா எடுத்துக் கொள்ளப்படுவான் என்கிற பேச்சு தீர்க்கதரிசிகள் மத்தியில் காணப்பட்டது. அந்த வேளையில் எலியா கர்த்தருடைய கட்டளையின்படி அவன் முதலில் பெத்தேலுக்கு போகும்படியாக விரும்பினான்.
அப்பொழுது எலிசாவை அங்கு விட்டுவிட்டு தான் மட்டும் போக விரும்பினான். ஆனால் எலிசா அதற்கு மறுப்பு தெரிவித்து, யெகோவா இருப்பது நிச்சயம் என்றால் நீர் வாழ்வது நிச்சயம் போலவும் நான் உம்மை விட்டு விலகி போக மாட்டேன் என்பது நிச்சயம் என்று சொல்லி விடாப்பிடியாக எலியாவை பின்தொடர்ந்தான் எலிசா. இதை பற்றியுள்ள காரியங்களை 2 ராஜாக்கள் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை படித்தால் தெரியும். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். எனவே பெத்தேலுக்கு போகிற அந்த பிரயாணத்தில் எலிசா எலியாவோடு கூட சென்றான். அதற்கு பிறகு எலியா எரிகோவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்பொழுதும் எலியா எலிசாவை நோக்கி அங்கே தங்கியிருக்கும்படியாக கேட்டுக்கொண்ட பொழுது அவன் விடாமல், நானும் உங்களோடு கூட வருவேன் என்று பிடிவாதமாக இருந்தபடியினாலே எலிசாவை கூட்டிக் கொண்டு எலியா எரிகோவுக்கும் சென்றான். இறுதியாக யோர்தானுக்கு சென்ற பொழுதும் இதே நிலைதான் நீடித்தது. யோர்தானுக்கு சென்ற பொழுதும் எலியாவை பின்தொடர்ந்தான் எலிசா. அப்பொழுது தன்னை விடாமல் பின்தொடர்ந்த அந்த எலிசாவை நோக்கி எலியா கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்டான். இதற்கு தான் எலிசா சொன்ன பதில்தான் 2 ராஜாக்களுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்த்தால் தெரியும். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். எலிசா எலியாவிடம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொன்னதாக பார்க்கலாம். ஆவியின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொள்கிறான். இலங்கையில் இருந்து வருகின்ற இலகு மொழிபெயர்ப்பில் பார்க்கும் பொழுது என்ன மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால், உம்முடைய ஆவியின் இரட்டிப்பான பங்கை எனக்கு உரிமையாக தாரும், உம்முடைய ஆவியின் இரட்டிப்பான பங்கை எனக்கு உரிமையாக தாரும் என்று இந்த இலகு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த வார்த்தையை எழுத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எலிசா எலியாவை போல் 2 மடங்கு பவர்ஃபுல்லாக வரங்களை பெற்றவனாக மாற விரும்பினானா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. எலியாவை போல் 2 மடங்கு அதிசயங்களை செய்கிற நபராக, வல்லமை உள்ள நபராக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விண்ணப்பத்தை எலிசா எலியாவிடம் கேட்டானா என்று பலர் கேட்கின்றனர். இதற்கு அப்படித்தான் எலியாவை போல் எலிசா 2 மடங்கு வல்லமை உள்ளவனாக மாற விரும்பினான் என்பதுதான் எலிசா கேட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் இது எழுத்தின்படி அப்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்து மிகவும் ஆணித்தரமாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வரங்களை கொடுப்பதும் எடுப்பதும் பழைய ஏற்பாட்டில் கடவுள்தான் ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து தம்முடைய ஊழியத்திற்காக ஒரு சில வரங்களை கொடுத்து அவர்களை பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவில் எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியான வரங்களை பகிர்ந்தளிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் தான் பெற்ற வரங்களை மற்றவர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு உரிமை கிடையாது. தான் பெற்ற கிருபைகளை மற்றவர்களுக்கு கடத்த முடியாது. வசனங்களை கடத்தலாம், ஆனால் கிருபை வரங்களை கடத்த முடியாது. கிருபை வரங்களை பரிசுத்த ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர் தான் எந்த ஒரு மனிதனுக்கு கொடுப்பதோ எடுப்பதோ அவருடைய தனிப்பட்ட உரிமை. அப்படி இருக்கும் பொழுது எலிசா எப்படி இப்படிப்பட்ட வேண்டுகோளை விடுத்திருக்க முடியும்? எனவே இந்த விண்ணப்பத்தை அது எப்படி எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று சொல்லக்கூடிய கருத்துக்களும் உள்ளது. அதை இப்படி சற்று விவரமாக பார்க்கலாம். இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உபாகம புத்தகம் 21வது அதிகாரம், வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன். சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது.
இதனுடைய மைய பொருள் என்னவென்றால், யூதருடைய குடும்பத்தை பொறுத்தளவில் ஒரு குடும்பத்தில் ஆண்மகனுக்குத்தான் அதிக உரிமை உண்டு. அவனுக்கு 2 மடங்கு பங்கு கிடைக்க வேண்டும். குறிப்பாக ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய சொத்தை 6ஆக பங்கிட்டு கொடுத்து அது 5 பிள்ளைகளுக்கும் சமமாக கொடுத்து விட்டு 6வது பங்கை மறுபடியும் மூத்த பையனுக்கு கொடுக்க வேண்டும். என்றால் மூத்த பையன்தான் தகப்பனின் வல்லமையானவனும் அடையாளமானவனும் முதற் பேரானவருடைய உரிமை பெற்றவனுமாக கருதப்படுகிறான். மூத்தவனுக்குத்தான் இந்த குடும்பத்தினுடைய வாரிசுங்கிற ஒரு பட்டத்தை அடைய முடியும். இந்த ஒரு காரியத்தை தான் யாக்கோபு ஏசாவிடமிருந்து தட்டி பறித்து கொண்டான். எனவே இந்த இடத்தில் இரட்டிப்பான வரங்கள் என்று சொல்லப்படுகின்றது. தன்னை எலியாவுடைய வாரிசாக அங்கீகரிக்க வேண்டும் என்று எலிசா விண்ணப்பித்தான். தனக்கு பின்னால் என்னுடைய வாரிசு எலிசாதான் என்று டிக்ளேர் பண்ண சொல்லி அவன் ஓப்பனாக வெளிப்படையாக இந்த வேண்டுகோளை விடுத்ததாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்றால் டிரான்ஸ்பர் ஆஃப் கிஃப்ட்ஸ் எந்த மனிதனுக்கும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் வரங்களை கொடுக்க முடியும், வரங்களை எடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை எழுத்தின்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் எண்ணின காரியம் என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் கர்த்தர் எலிசாவை முன்குறித்தபடினாலே அவனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கலாம். இந்த ஒரு தன்னை எலியா தன்னுடைய வாரிசாக எல்லாருக்கும் முன்பாக டிக்ளேர் பண்ணினால் அது தனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி அந்த ஒரு விண்ணப்பத்தை எடுத்திருக்கலாம். ஏனென்றால் அவன் ஒவ்வொரு இடமாக போகும் பொழுது தன்னை விட்டு எலியா எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சூழல் வரும் பொழுது எந்த ஒரு காரியத்தை ரொம்ப அர்ஜென்டாக அவனை பின்பற்றி அந்த ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டதாக எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இந்த இடத்தில் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமே தவிர, மற்றபடி எலியாவை போல் 2 மடங்கு வல்லமைகளை எலிசா கேட்டு பெற்றுக்கொண்டான் என்று சொல்வது வேதத்தின்படி சரியில்லை. அதே நேரத்தில் இந்த வாக்குத்தத்தங்கள் லிட்ரலா கூட ஒரு சில நேரங்களில் எலிசாவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்பதையும் நான் கவனிக்க வேண்டும். எப்படி என்றால், எலியா தன் வாழ்ந்த காலங்களில் 16 அதிசயங்களை செய்ததாக பார்க்கலாம். ஆனால் எலிசா 32 அதிசயங்களை செய்தான். அது மாத்திரமல்ல, எலியா 3 ஆண்டு காலம்தான் மழை வராதபடி தடுத்தான். ஆனால் எலிசா 7 ஆண்டுகள் மழை வராதபடி தடுத்ததாக இந்த புத்தகத்தினுடைய 8வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்து பார்த்தால் தெரியும். இப்படி ஒரு சில நிகழ்வுகள் எலியாவை போல் 2 மடங்கு காரியங்களை எலிசா நடப்பித்தாலும் இந்த கான்டெக்ஸ்ட் படி பார்க்கும் பொழுது எலிசா தன்னை எலியாவுடைய வாரிசாக அறிமுகப்படுத்த, உலகுக்கு அடையாளம் படுத்திக் கொள்ள விரும்பினான் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சத்தியம். அது மாத்திரமல்ல, இந்த முக்கியமான பகுதி என்னவென்றால், அதற்கு எலியா கொடுத்த பதில் தான் மிகவும் முக்கியமானது. எலியா என்ன சொல்கிறான் என்றால், 2வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அரிதான காரியத்தை கேட்டாய், ஆனாலும் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை காண்பாயனால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காதுங்கிற ஒரு காரியத்தை எலியா சொன்னதாக பார்க்கலாம். இதோட உண்மையான அர்த்தம் என்னவென்றால், இதுவரைக்கும் என்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்க நல்லது, ஆனால் இறுதி வரைக்கும் என்னோடு இருக்கும்படியான ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது உனக்கு இந்த காரியங்கள் கிடைக்கும் என்று அவன் சொன்னதாக பார்க்கலாம். ஏனென்றால் எலிசாவை எலியாவுடைய அடுத்த வாரிசா டிக்ளேர் பண்ணி பல ஆண்டுகள் ஆயிற்று. இருந்தாலும் எலிசா தொடர்ந்து எலியாவை பின்பற்றி கொண்டே வந்தான். இந்த தொடர் ஊழியத்தை, இந்த உண்மையான அந்த காரியத்தை எலிசா கடைசி மட்டும் பின்பற்றும் போது கடவுள் உனக்கு அந்த வாய்ப்பை, அந்த ஒரு காரியத்தை அருள பண்ணுவார் என்பதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடியும். அதன்படி எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகையில் அவன் கூட இருந்தபடியினாலே கர்த்தர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஒரு ஊழியக்காரனுக்கு, உடன் ஊழியக்காரன் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கும் பொழுது, லாயல்ட்டியா இருக்கும் பொழுது, எந்த விதமான டிவிஷன் இல்லாதபடி, எதுவும் எதிர்பாராதபடி அவனுக்கு உண்மையாக உழைக்கும் பொழுது, அவனுடைய உள்ள கிடங்கு, அவனுடைய ஆசைகளை தலைவர் நிறைவேற்றுகிறாரோ இல்லையிலோ அதை பின்பற்றுகின்ற அந்த ஊழியக்காரனுடைய ஆசைகளை கடவுள் நிறைவேற்றுவார் என்பதுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம். எனவே இதனுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது இரட்டிப்பான வல்லமை என்றால் என்னென்று பார்க்கும் பொழுது,
எலிசா தன்னை எலியாவுடைய ஆவிக்குரிய வாரிசாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டான் என்பதுதான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம். இந்த செய்தியில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். அடுத்த காணொளியில் நாம் முக்கியமான ஒரு தலைப்பை குறித்து தியானிக்க போகிறோம். அது என்னவென்றால், யோபு உண்மையாகவே வரலாற்று ஒரு பாத்திரமா அல்லது கற்பனை பாத்திரமா என்பதை குறித்து விரிவாக அடுத்த காணொளியில் நாம் தியானிக்கலாம். கட்டாயம் கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.